இங்க பாருங்க அண்ணா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். நீங்க உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகளை மறந்து பழையபடி நல்ல நண்பர்களா இருக்கணும். இல்ல அண்ணி, இது ஒருபோதும் நடக்காது. இவன் எனக்காக பண்ண காரியத்தை நான் எப்பவுமே மன்னிக்க மாட்டேன். கிஷோர், எனக்கு தெரியும்டா. அதனால தான் நான் மன்னிப்பு கேட்டு இங்க வந்திருக்கேன். நீ லேசில் மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் கூட நான் ரீனாவையும் கூட்டிட்டு வந்தேன். என்ன மதிக்க வேண்டாம், இவளுக்கு மதிப்பு கொடு. ஆமாங்க அண்ணே, 5 வருஷமா நீங்க 2 பேரும் எலியும் பூனையுமா இருக்கீங்க. ஆனா ஒரு காலத்துல நீங்க 2 பேரும் எவ்வளவு அந்யோன்யமா இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட மாட்டேங்கிறீங்களே. தயவு செஞ்சு சொல்றேன், மன்னிச்சிருங்களேன். அட என்னங்க அண்ணி, வீரேந்தர் எனக்கு பண்ண விஷயம் இருக்க. நான் இவனை பாருங்க அண்ணே, நீங்க என்ன அண்ணின்னு கூப்பிடுறீங்கல்ல, அப்படின்னா நான் சொல்றத நீங்க கேளுங்க. நாளைக்கு இவரு சரி, நீ உள்ள போ, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார். சொல்லுங்க அண்ணி, என்னமோ சொல்ல வந்தீங்க. அது என்னன்னா அண்ணே, அது எங்க ஊர்ல இருக்கிற எங்களோட பழைய வீட்டை வித்துட்டோம். அதோட இவரு நாளைக்கு பணத்தை கொண்டு வர ஊருக்கு போறாரு. நீங்களும் இவரோட போனா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கிஷோர், சில்வாசால இருந்து 5 கோடி கொண்டு வரணும். அதுக்கு நீ என் கூட துணையா இருந்தா நான் தைரியமா இருப்பேன். ஏன்பா, ரீனா அண்ணிய கூட கூட்டிட்டு போய? அப்படி இல்லைண்ணே, நான் போக போறதில்ல. நீங்க 2 பேரும் போறதுதான் நல்லது. நீங்க 2 பேரும் ஒன்னா போறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் போயிடும். நீங்க 2 பேரும் திரும்ப வரும்போது எனக்கு பழைய நண்பர்களா தெரியணும். சரிங்க அண்ணி, நீங்க சொல்றதுனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். இல்லைன்னா இவனை நான் காலம் முழுக்க மன்னிச்சிருக்க மாட்டேன். சரிப்பா, நான் ஒத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஆனா நீ இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. டேய், அதை விடுறா. சரி, டீ குடிக்கலாம். அண்ணி நீங்களும் குடிங்க. வணக்கம் அக்கா. வணக்கம் அத்தா. வணக்கம். நல்லா இருப்பா. அண்ணே, இவன் தான் கரண், என்னோட தூரத்து சொந்தம். ஆனா என் பையன் மாதிரி, என்ன சொந்த பையன் மாதிரியே நடந்துக்குவான். டைம் கீப் அப் பண்றதுல பஞ்சுலா இருக்க. கரெக்டா வந்துட்ட. அதுவும் என்னோட முக்கியமான வேலைகளை விட்டுட்டு அக்காவை ஷாப்பிங் கூட்டிட்டு போனோம்ல. சரி, பை த வே கரண், இவர் என்னோட ஃப்ரெண்டு கிஷோர். வணக்கம் சார். வணக்கம்ப்பா, உட்காரு. தேங்க்யூ அங்கிள். ஓ, ஒரு முக்கியமான ஃபோன். நீங்க பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஹலோ. நாளைக்கு கரணும் நம்ம கூட வரானா? இல்ல இல்ல, அவனுக்கு இத பத்தியெல்லாம் எதுவும் தெரியாது. சரி. கிஷோர், எனக்கு உன்னை தவிர வேற யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லை. ஹலோ சார், நாளைக்கு நான் 5 கோடி எடுத்துட்டு வரேன். வீரேன் சாரும் அவரோட ஊர் சிவாசாக்கு போறாரு. நல்ல வேலை நீ இங்கே வந்துட்ட. சரக்கு கொண்டு வந்திருக்கியா? முதல்ல என் பழைய பணத்தை கொடு, அதுக்கப்புறம் தான் இதை கொடுப்பேன். அப்புறமா ப்ளீஸ் ப்ளீஸ் இப்பயே கொடுத்துரு ப்ளீஸ். நீ மட்டும் ஒழுங்கா பணத்தை கொடுக்கல, உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, நீ எதுக்காக டென்ஷன் ஆகுற? நான் சொல்றேன்ல, உன் பணத்தை நான் கொடுத்துருவேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு அதை கொடு ப்ளீஸ். நான் டென்ஷன் ஆகல, உன் வீட்டுக்காரங்க ஆயிடுவாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள மொத்த பணமும் என் கைக்கு வந்தாகணும். நான் சொல்றேன்ல, நான் 24 ஹவர்ஸ்ல உன் பணத்தை கொடுத்துருவேன். ஆனா ப்ளீஸ், இப்போ எனக்கு இந்த பூம்பும் தேவைப்படுது. ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுத்துரு. 24 மணி நேரத்துக்கு அப்புறம் பணம் கொடுத்தாதான் சரக்கும் வந்து உன் கைக்கு சேரும். சொல்லாத ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கு சரக்கு கொடு, நான் பணத்தை அப்புறம் கொடுத்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு கொடுத்துட்டு போயே. உன் பணத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்றேன்ல, நான் ப்ராமிஸா உன் பணத்தை கொடுத்துடுறேன். சரக்கு கொடு, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் உன் பணத்தை கொடுத்துருவேன். சத்தியமா நான் பணத்தை கொடுத்துருவோம். போகாத, எனக்கு சரக்கு கொடுத்துட்டு போ. நான் செத்துருவேன் இல்லடா. ஐயோ ப்ளீஸ் எனக்கு சரக்கு கொடு. ரோனக்,
என்ன உன் நிலைமை இப்படி பண்ணி வச்சிருக்க? இது எல்லாத்தையும் விட்டுரு ரோனக். நீ இங்க என்ன பண்ற? இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, இங்க என்ன பண்ற? எனக்கெல்லாம் தெரியும் ரோனக். மத்தியானத்துல இருந்து உன் உடம்பு சரியில்லை, அதனால உன்னை சந்திக்க நான் உன் ரூமுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நீ அங்க இல்ல. அப்ப நீ எங்க இருப்பேன்னு எனக்கும் தெரியும். உனக்கு தெரியும்ல, நான் கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். கொஞ்சம் கடனா இல்ல, நீ நிறைய பணத்தை கடனா வாங்கியிருக்கன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு ரோனக், அவங்க பணத்தை நீ திரும்ப கொடுக்கலன்னு நீ வையேன். பயப்படாத, எனக்கு ஒண்ணும் ஆகாது. இவங்கெல்லாம் ரொம்ப ஆபத்தானவங்கன்னு உனக்கு தெரியும்ல. நீ சரியான நேரத்துல பணத்தை திரும்பி கொடுக்கலனா இவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. அதான் சொல்றேன்ல, இங்க பாரு, எனக்கு 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 எதுவும் ஆகாது. இந்த வாட்டி ஒரு பக்கா பிளான் இருக்கு, நல்ல அருமையான பிளான். அதுல உங்களுக்கு பணமும் கிடைக்கும், என்னோட கை உதறலும் நின்னு போயிடும். எனக்கு எதுவும் தெரியாது ரோனக், உன்னை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இது பாரு, எனக்கு எதுவும் ஆகாது, நீ இது பயப்படாத. எனக்கு எங்கேயாவது சரக்கு வாங்கி தரியா? எனக்கு பூம் பூம் வாங்கி கொடுத்துரு, இல்லைன்னா நான் செத்துருவேன். நிஜமா தான் சொல்றேன். ரோனக், 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 நீ ஓகே தானே? கிஷோர், நீ என்ன மனப்பூர்வம் மன்னிச்சிட்டல? டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா. 50 தடவை என்கிட்ட கேட்டாச்சு, டயர்டே ஆக மாட்டியா? அது என்னன்னா கிஷோர், என் மேல இருக்கிற கோபத்துல எப்ப நீ என்னை சந்திக்கிறத நிறுத்துனியோ அதுக்கப்புறம் தான் எனக்கு நட்புன்னா என்னன்னு புரிஞ்சது. அது மட்டும் இல்ல கிஷோர், இதுக்கப்புறம் உன்னோட நட்பை நான் இழக்க விரும்பல. நான் ஒன்று சொல்லவா? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வலுவாக்க இன்னொரு வழி இருக்கு. அது என்னது? இந்த 5 கோடி ரூபாய் இருக்குல்ல, இங்க இருக்க, இதை நான் எடுத்துக்கிறேன். என்ன? டேய் நீ கொடுக்காட்டாலும் நான் எடுத்துப்பேன், வலுக்கட்டாயமா. கிஷோர், இந்த பணத்தை பார்த்ததுமே நீ மொத்தமா மாறிட்டியா? அட, ரோட்ல யாரோ விழுந்திருக்காங்க, யாருக்கோ பாவம் அடிபட்டு இருக்கு. அட ஆமாண்டா. இரு நான் பாக்குறேன். சலோங்கி, உயிர் இருக்காரு, போய் பாரு. சார், இவர் பேரு கிஷோர். ஹலோ, என்ன பண்ற சாலுங்கி? என்னது? நீங்க நினைக்கிறத நான் செய்யல பாஸ். இது சாதாரண குளுக்கோஸ் பவுடர் தான். குளுக்கோஸ் பவுடர்? சரி, அப்புறம் இங்க பாருங்க, இந்த பிரேஸ்லெட்ல ஒரு சைன் தெரியுதே, அது ஸ்கிராச்சஸ் இல்ல. அப்போ அது என்னது? இது ஒரு விதமான சிம்பிள் பாஸ். யாரோ இந்த பிரேஸ்லெட் மேல போதை பொருளை வச்சு போதையை இப்படி ஏத்திக்கிட்டு இருக்கான். அதோட டெய்லி இது மேல அந்த பவுடரை வைக்கிறதுனால இந்த கரை. அதனாலதான் கொலையாளியா? கொலையாளி. ஏன்னா வீரேந்திர கிஷோருக்கு போதை பழக்கம் கிடையாது. சரி, இது என்ன ட்ரக்ஸ் சாலுங்கி? இது ஒரு விசித்திரமான ட்ரக். இதுல என்ன சொல்லுவாங்க, பெயின் கில்லர்ஸ், ஜுரத்துக்கு போடுற மாத்திரையோட கெமிக்கல்ஸ்லாம் இதுல கலந்துருக்காங்க. ஆனா இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அது என்னது? அதாவது பாஸ், எந்த மருந்தெல்லாம் எக்ஸ்பயரி ஆயிருக்கோ அதை அழிக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல்ல தனியா எடுத்து வச்சிருவாங்க. அந்த மருந்துகளை ரீஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. சச்சின், இத பத்தி தெரிஞ்சவனை உடனே கண்டுபிடி. இது என்ன மாதிரி ட்ரக்ஸ்ங்கிறத அவன் சொல்லிடுவான். பூம் பூம் சார். பூம் பூம். சீப்பான ட்ரக்கு, ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதோட போதை ரொம்ப நேரம் இருக்கும் சார். ஒரு தடவை இதை யூஸ் பண்ணிட்டா அடிக்கடி இதை யூஸ் பண்ண தோணும் சார். சரி, இந்த ட்ரக்ஸ் எல்லாமே யார் யூஸ் பண்றாங்க? உலகத்தில் எல்லாருக்குமே டென்ஷன் இருக்கு, அதனால இதை எல்லா விதமான ஜனங்களும் யூஸ் பண்ணுறாங்க சார். ஆனால் சார்,
இது சீப்பாக கிடைக்கிறதுனால அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க சார். இந்த பிரஸ்லெட்டை பாரு, நல்லா உத்து பாரு. இந்த பிரஸ்லெட் போட்டவங்க யாராவது உங்ககிட்ட வந்திருந்தாங்கன்னா சொல்லு. ட்ரக்ஸ் வாங்கவோ இல்லை வேறு எதுக்காகவாவது? இல்லை சார், பிரேஸ்லெட்டை நான் பார்த்ததில்ல, இதை பற்றி எனக்கு தெரியாது சார். ஆனால் சார், நான் உங்கள் காலில் விழுறேன், என்ன விட்டுருங்க சார். இப்போவே நான் இந்த வியாபாரத்தை விட்டு போயிடுறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்களை மாதிரி ஆளுங்க இப்படித்தான் பேசுவாங்க. உங்களை எல்லாம் எங்க உட்கார வைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இல்லை சார், ப்ளீஸ் வேண்டாம் சார். நான் உங்கள் காலில் கூட விழுறேன், என்ன விட்டுருங்க சார். காலில் விழுறானா? சச்சின், ஒரு விஷயம் உறுதியாகுது. நடந்த அத்தனைக்கும் பணம் மட்டுமே தான் காரணம். அதோட இதை யாரு பண்ணாங்களோ அவங்க வீரேந்திராவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. இது என்னால உறுதியா சொல்ல முடியும். நடந்த இந்த விஷயத்துக்கு நாங்க ரொம்ப வருத்தப்படுறோம். யார் இதை பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் நாங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். அது இருக்கட்டுங்க, கிஷோரும் வீரேந்திராவும் எங்க போயிருந்தாங்க? சார், அவங்க 2 பேரும் எங்களோட ஊருக்கு போயிருந்தாங்க, சில்வாசா. அங்க எங்களுக்கு ஒரு பழைய வீடு இருக்கு, அதை வித்துட்டோம். அந்த பணத்தை வாங்க தான் போனாங்க. பழைய வீட்டை வித்ததுக்கான பணமா? எவ்வளவு பணம்? 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாயா? இவ்வளவு பணம் இருந்ததா? எப்படி கொண்டு வந்தாங்க? அதாவது நான் கேக்குறது, பணத்தை அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க? ஆமா, அது வந்து ஊர்ல இருந்துகிட்டே அந்த பணத்தை பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு வீரேந்தருக்கு பிடிக்கல. அதனாலதான் அந்த பணத்தை வாங்கறதுக்கு இங்க இருந்து அவரே போனாரு. ஆனா எப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஊருக்கு போன அவரு திரும்ப மாட்டாருன்னு நான் நினைக்கல. ஒரு விஷயம் கேட்கலாமா? நீங்க ஏன் அவர் கூட போகல? அதாவது என் வீட்டுக்காரரும் கிஷோர் அண்ணனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். ஆனா பிசினஸ் விஷயத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேரும் சமரசமானாங்க. நான் நினைச்சேன் அவங்க 2 பேரும் ஒன்னா ஊருக்கு போயிட்டு வந்தா அவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை போகும்னு நினைச்சேன். அதனாலதான் நான் அவங்க கூட போகல. சரி, எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. கிஷோர் அப்புறம் வீரேந்தர் இவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உடைஞ்சது? பணம் தான். பணம்? அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி ஓபன் பண்ணாங்க. ஆனா வீரேந்தர் தன்னோட பர்சனல் வேலைக்காக கம்பெனி பேரை சொல்லி நிறைய கடன் வாங்கிட்டாரு. அப்படியா? சரியான நேரத்துல பணத்தை கொடுக்க முடியாததுனால கம்பெனியோட பேரு கெட்டு போக ஆரம்பிச்சது. எப்போ கிஷோர் அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததோ அவரு ரொம்பவே கோவப்பட்டாரு. அப்புறம் அவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் வந்தது. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். ஒருவேளை கிஷோர் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருப்பாரோ? வாங்க சார், வாங்க. ஐயா இந்த ரூம்ல தான் இருக்காரு. சரி. கிஷோர் சார். அட, நீங்களா? மெதுவா சார், மெதுவா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு சார்? பரவாயில்ல, முன்ன விட இப்ப பெட்டரா இருக்கு. ஆக்சுவலி உங்க கூட ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அது சம்பந்தமா சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. கேளுங்க. எந்த கார்ல நீங்களும் வீரேந்திரம் வந்திருந்தீங்களோ அந்த கார்ல ஒரு பிரேஸ்லெட் கிடைச்சிருக்கு. இதான் அதோட போட்டோ. இது உங்களுக்கு தெரியுமா என்ன? இல்ல, இது விஷயமா எனக்கு எதுவும் தெரியாது. சரி, அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆமா, அன்னைக்கு என்னாச்சுன்னா வீரேந்திராவுடைய 5 கோடி ரூபாய செல்வாசால இருந்து மும்பைக்கு கொண்டு போய்கிட்டு இருந்தோம். அப்புறம் எதுவுமே ஞாபகத்துக்கு வரல. நீங்க பணம் கொண்டு வர விஷயம் உங்களை தவிர வேற யார் யாருக்கெல்லாம் தெரியும்? வீரேந்திராவுடைய ஒய்ஃப் ரீமா, அவ்வளவுதான். வேற யாருக்கும் தெரியாது. வேற யாராவது தெரிய வாய்ப்பு? ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு நீங்க 2 பேரும் பேசும்போது யாராச்சும்? ஆமா, நடுவுல என் வீட்டுல வேலை செய்யறவன் டீ கொண்டு வந்தான்.
சரி நீ உள்ள போ, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரி சார். நான் அவனை உடனே கிளம்பி போன்னு சொன்னேன், அவனும் கிளம்பி போயிட்டான். நீங்க பேசினதை கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அவன் எங்க கிட்ட ரொம்ப காலமா வேலை பார்க்கறான். அவன் இங்க கிட்டத்தட்ட 4 வருஷமா வேலை பார்க்கறான். ஆனா கிஷோர் சார் 5 கோடி பணம்னு வரும்போது ஒரு நல்ல மனசு கூட மாறிடும் இல்லையா சார்? அவன் மட்டும் எப்படி? சார், உங்களுக்காக டீ கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச். பட் ஆனால் நாங்கள் டியூட்டி டைமில் எதுவும் சாப்பிட மாட்டோம். கெஸ்ட் எல்லாம் நல்லா பார்த்துக்கிற போல. சார், இந்த வேலை தான் செய்யணும்னா நேர்மையாக செய்யலாம்ல. அது இருக்கட்டும், வாட்ச் ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம் சார். சார், மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது இருக்கு, போகட்டுமா? சரி போ, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. ஓகே சார். அப்படின்னா பணத்தை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே யாரும் வரலன்னு தானே சொல்கிறீங்க? அப்படி இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ ஞாபகம் வருது. அப்போ அங்கே ரீனாவோட பிரதர் கரண் வந்திருந்தான். கரண்? ஐ சி. ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் பேசினதை நிறுத்திட்டோம். சரி சார், அப்போனா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறமா கண்டிப்பாக தொலை தரேன். பரவாயில்ல சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், பாய். சரி, இந்த வேலைக்காரன் தியானு தானே அவன் பேர். அவன் தப்பாக இருக்கிறதால அவனை கண்காணிக்கணும். ஒரு மொபைல் காட்டுங்க. எப்படி வேணும்? நல்லதா, காஸ்ட்லியாக இருக்கணும். இது என்ன விலை? இது 45,000, 45,000 ரூபாய் வருது. ரொம்ப நல்லது. இந்தாங்க பணம். ஹலோ ஹலோ. அப்படியா சார்? நீங்க இங்க காஸ்ட்லி வாட்ச், காஸ்ட்லி ஃபோன், யார்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்த? சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்றா. அன்னைக்கு நான் ரோனக் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன். கிஷோர் சாரும் வீரேந்தர் சாரும் பணம் கொண்டு வர்றதா ஊருக்கு போறாங்கன்னு சொன்னேன். யார் இந்த ரோனக்? இந்த ரோனக் தம்பி கிஷோர் சாரோட பரம்பரையோட கடைசி வாரிசு. அவருடைய பேரை. ஆனா ரோனக்க வீட்டுல காணுமே. கிஷோர் சார் அவனை பத்தி சொல்லவே இல்லை. அவர் ஹாஸ்டல்ல இருக்காரு, அதிகமா வீட்டுக்கு வர மாட்டாரு. பண விஷயத்த ரோனோ கிட்ட எதுக்கு சொன்ன? ரோனக் தம்பிக்கு அடிக்கடி பணம் நிறைய தேவைப்படும். கிஷோர் சார் அவர் கேட்ட பணத்தை எப்பயும் கொடுக்க மாட்டாரு. ரோனக் தம்பி எப்ப வீட்டுக்கு வந்தாலும் அவர் லாக்கர்ல இருந்து பணத்தை திருடுவாரு. நானும் அவருக்கு உதவி செய்வேன். அவரும் எனக்கு பாதி பணத்தை கொடுப்பாரு. பையனை திருத்துறதை விட்டுட்டு அவனை கெடுத்துக்கிட்டு இருந்தல. அன்னைக்கு அவங்க 2 பேரும் பணத்தை பத்தி பேசுறத கேட்டதும் நான் ரோனக் தம்பிக்கு போன் போட்டு சொன்னேன். நான் நினைச்சேன் தம்பி போய் பணத்தை திருடிட்டு வந்துட்டு அதுல இருந்து பாதி அவங்க கிட்ட கொடுத்துருவோம், அதானே? சரி, இந்த பணத்தை வச்சுட்டு ரோனவ் என்ன செய்யறான்? இத நான் அந்த தம்பி கிட்ட கேட்டதே இல்ல. இங்க பாரு, இத பாரு. இந்த பிரேஸ்லெட் ரோனக் தா? இல்ல சார், எனக்கு தெரியாது. சொல்ல போனா ரொம்ப நாளா அவர் வீட்டுக்கு வரல. அவரோட கைய கவனிச்சதே இல்ல. சரி, இந்த திருட்ட பத்தி ரோனக் ஏதாவது உங்ககிட்ட பேசினானா? சார், நானும் ரொம்ப நாளா அவருக்கு போன் பண்ண முயற்சி பண்றேன். அவர் போன் போக மாட்டேங்குது. சார், இதுல ரோனோவோட கைதான் கண்டிப்பா இருக்கணும். ரோனக்கோட ஹாஸ்டல் எங்க இருக்கு சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ரோனக்கோட ரூம் நம்பர் என்ன? ரோனக் வந்து 31ல இருக்கான். இங்கேருந்து ரைட் 3வது ரூம். செக் பண்ணி பாருங்க. உனக்கு அவனை தெரியுமா? நல்லாவே தெரியும். அவன் என்னோட ஃப்ரெண்ட். உங்க பேர் என்ன? என் பேரு நேஹா. ஆமா, நீங்க எல்லாரும் யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடி? ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷத்தை பாருங்க. இந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு பார்த்த மாதிரி இருக்கான்னு சொல்லுங்க. இதுவா? இதே மாதிரி ஒன்னு ரோனக் கிட்ட இருக்கு. நான் தான் கிஃப்ட் பண்ணேன். உங்களுக்கு இது எங்க இருந்து கிடைச்சது? ரோனக் தவற விட்ட இடத்துல கிடைச்சது. இன்னொரு விஷயம் சொல்லுங்க,
இந்த ரோனக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவானா? அது இல்ல இல்லையே. உண்மையை சொல்லு நேஹா. ஆமா சார், சொல்ல போனா ரோனக் ரொம்ப நல்ல பையன். இந்த கெட்ட பழக்கம் எங்க இருந்து வந்ததுதான் தெரியல. ஆனா இந்த பிரச்சனையில என்ன பிரச்சனை? அவன் என்ன பண்ணா? சார் அவன் எதுவும் பண்ணல. ரோனக் யார்கிட்ட இருந்தோ நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கான். நம்ம சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் சார். கடனை அடைக்கிறதுக்காக திருடி கொலை பண்ணியிருக்கான். திருட்டா? கொலையா? நீங்க 2 பேரும் என்ன பேசுறீங்க? அதான் கேட்டல்ல, ரோனோ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு 5 கோடியை திருடி இருக்கான். ஓ மை காட். அப்படின்னா அன்னைக்கு ரோனக் இந்த பணத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தானா? என்ன சொல்லிட்டு இருந்தான்? யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தான்? சார் ஆக்சுவலி முந்தா நேத்து நைட்டு ஒரு பயங்கரமான ஹால் ரோனக்க மீட் பண்ண வந்தான். ப்ளீஸ் இங்க பாரு, எனக்கு சரக்கு கொடுத்துரு ப்ளீஸ். 24 மணி நேரத்துக்குள்ள என்கிட்ட வாங்கின காசை நீ கொடுக்கலனா நீ நேரா மேல போய் சேர்ந்துருவ. இத பாரு, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் தான் சொல்றேன்ல, உன் பணத்தை கொடுத்துருவேன். எனக்கு இப்போ சரக்கு கொடுத்துரு ப்ளீஸ். பணத்தை திரும்பி தரத்துக்கு ரோனக்கு 24 hours டைம் கொடுத்தான். அவன்கிட்ட ஃபுல் ப்ரூஃப் பிளான் இருக்குன்னு ரோனக் என்கிட்ட சொன்னான். அதுவும் நேத்து அவன் ஹாஸ்டலுக்கு வரும்போது அவன் உடம்பு ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. அதுவும் என்னமோ பயந்த மாதிரியே தெரிஞ்சது. இதெல்லாம் ரோனக் ட்ரக்ஸ்க்காக பண்ணியிருக்கான். சார், இவர் தான் வார்டன் ராஜேஷ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிஷோர் இங்கே வந்துட்டு போனாராம். தன்னோட பேரன் ரோனக்கை அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரா சார்? நிக்கில், கிஷோர் சாருக்கு ஃபோன் போடு. சரி சார். சரி, என்ன நடந்துச்சு? எதுக்காக கூட்டிட்டு போனாரு? என்னன்னு எனக்கும் தெரியல சார். கிஷோர் சார் ரொம்ப அவசரத்தில் இருந்தாரு. சார் சார் கிஷோர் சார் ஃபோன் நாட் ரீச்சபிள். சார் தாத்தாவும் பேரனும் சேர்ந்து இந்த விளையாட்டு விளையாடுறாங்களா? உடனே கிஷோர் சார் வீட்டுக்கு போகணும். அவரோட கார் இங்கே தான் இருக்கு. அவர் உள்ளதான் இருக்கணும். சீக்கிரம் எஸ்கேப் ஆக ரெடி ஆகிறாங்களோ என்னமோ. கதவு திறந்துருக்கு. அலர்ட்டா இருங்க. எல்லா பொருளும் செதறி கிடக்குது. அப்படின்னா இங்கே ஏதோ சண்டை நடந்திருக்கு சார். ஆனா ரோனக், கிஷோர் 2 பேரும் எங்க போனாங்க? செக் பண்ணுங்க. சரி. தண்ணி கொடுங்க. தண்ணி. உட்காருங்க சார். யார் இதெல்லாம் பண்ணா? அவங்க யாருன்னு எனக்கும் தெரியல. என்னை அடிச்சு அடிச்சு மயக்க வர வச்சுட்டாங்க. அப்புறம் பேஸ்மெண்ட்ல தூக்கி போட்டுட்டாங்க. உங்க பேர ரோனக் எங்க இருக்கான்? அவன் கொலை பண்ணியிருக்கா ரீசெண்டா? சார், உங்களுக்கு ரோனக்க பத்தி எப்படி தெரியும்? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்களும் ரோனக்கும் சேர்ந்து பிளான் போடுவீங்க. வீரனை கொலை பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து பிளான் போட்டா எனக்கு எதுவும் தெரியாது நினைச்சியா? என்ன பேச்சு பேசுறீங்க? உண்மைதான் பேசுறேன். இல்லைங்க சார், நாங்க யாரையும் கொலை பண்ணல. வீரேந்திராவை வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க. நீங்க எதுவும் சொல்லாமலே கிஷோர் சார், எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. வீரேந்திரோட கார்ல கிடைச்ச பிரேஸ்லெட் ரோனக்கோடது தான். ரோனக் தான் கொலை பண்ணிருக்காங்க. தான் கொலையாளி இல்ல சார். ரோனக் கொலை பண்ணல சார். கொலைய வேற யாரோ பண்ணிருக்காங்க. அப்படியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் இறக்குறதுக்கு முன்னாடியே நீங்க மயங்கிட்டீங்கல்ல சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எப்ப என்ன தாக்கினாங்களோ நான் அப்பவே நான் மயங்கி கீழே விடல. நான் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணும் வீரேந்திரன் பக்கத்திலே விழுந்தது. ரோனக்
அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டான். ஒரு பொய்ய மறைக்க 100 பொய் சொல்லிட்டு இருக்கீங்க சார். கன் ஒன்னும் அவர் பக்கத்துல கிடைக்கல, ரொம்ப தள்ளிதான் இருந்துச்சு அது. ரோனக் மாட்டிப்பான்னு எப்போ உங்களுக்கு தெரிஞ்சதோ அவனை ஹாஸ்டல்ல இருந்து கொண்டு வந்து எங்கேயோ மறைச்சிட்டீங்க. இல்லைங்க, நான் போய் சொல்லல. அவனை வெளியூருக்கு அனுப்புறதுக்காக தான் அவனை ஹாஸ்டல்ல இருந்து நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அவன் உயிருக்கு ஆபத்து இருந்தது சார். கிஷோர் சார் பாராட்டி ஆகணும். நல்லா கதை எழுதுறாருல. இப்போ ஒரு புது கதையை சொல்றாரு இல்ல சார்? நான் உங்ககிட்ட கதை சொல்லல, இதுதான் உண்மை. யாரெல்லாம் என்ன வீட்டுல இங்க தாக்கி என்ன பேஸ்மெண்ட்ல தூக்கி போட்டாங்களோ அவங்க தான் என் பேரனை கடத்திட்டு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வீரேந்திராவை அவங்க தான் கொலை பண்ணிருக்கணும். அதான் சார் நிஜம். கிரைம் சீன்ல கிடைச்ச கண்ணால தான் அவரை சுட்டிருக்காங்க, புரியுதா? ஒரு நிமிஷம். வீரேந்தர் பாடி பக்கத்திலே ஒரு கன் இருக்கிறதா சொல்றாரு. ஆமா, ஆனா கன்னு நமக்கு பக்கத்துல இருக்கிற புதர்ல தான் கிடைச்சது. அப்படின்னா இவர் மயங்கி விழுந்ததை பார்த்து அந்த டைம்ல யாரோ வந்து வீரேந்திர கொலை பண்ணிருக்காங்கல்ல. அப்புறம் கன்னை அங்கேயே போட்டு போயிட்டாங்க. ஆனா சார், யார் இதை செய்வாங்க? ரோனக்க யாரு மாட்டி விட பாக்குறாங்களோ அவங்க தான் இதை பண்ணிருக்கணும். சார், இந்த சம்பவத்துக்கு அப்பதான் ரோனக்கு மிரட்டல் ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்தது. மிரட்டல் போனா? அந்த 5 கோடி ரூபாவை கேட்டு. பணம் எங்க? பணமா? சார், ரோனக் அந்த பணத்தை பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான். இத பாரு பண்ணி, பயப்படாத, என்ன நடந்ததுன்னு சொல்லு. தாத்தா, அது அந்த பணம். சொல்லு. ஐயோ தாத்தா, டேய், பணம் எங்கடா இருக்கு? அம்மா, நீங்க சொல்லு. யாரு? ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லு. ஐயோ, தாத்தா, தாத்தா, இங்க பாருங்களேன். ஏய், சீக்கிரம் சொல்லு. பணம் எங்க? பணம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஏய், விட்டுடுங்க. இந்த என் பேரை விட்டுடுங்க. விடுங்க. தாத்தா, நீங்க போயிடுங்க. விடுங்க. ரோனக்கோட லக்கேஜ் எல்லாம் எங்க இருக்கு? ரோனக்கோட லக்கேஜா? அது ஹாஸ்டல் ரூம்ல தானே இருக்கும். நான் ரோனக்கோட உயிருக்கு தான் பயந்தேன். எல்லாத்தையும் அங்கே விட்டுட்டு ரோனக்கை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். மிஸ்டர் ரோனக், உங்க ஹாஸ்டல்ல செக் பண்ண போறேன். வாங்க சார், இதுதான் ரோனக்குடைய ரூம். எல்லா இடத்துலயும் செக் பண்ணுங்க சார். சார், சார், ரோனக்கோட ட்ரெஸ் மேல எல்லாமே சேரா இருக்கு. அத பத்தி ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? சார், நேத்து இந்த அட்ரஸ் தான் போட்டிருந்தான். நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் கீழே விழுந்துட்டு தான் சொன்னான். பஸ் டிக்கெட் சார். சனக் நகர்? இது காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாப் தான். அங்கதான் கொலை நடந்தது. மொத்த காசே அந்த காட்டுக்குள்ளதான் மறைச்சு வச்சிருக்கானா? வா சார், வா சீக்கிரம். சார், கொஞ்சம் பூமும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். வாயை மூடிட்டு வா. ஏய், ஓடா. எனக்கு கொஞ்சமா பூமும் கொடுங்க சார், இல்லைன்னா நான் செத்துருவேன் சார், ப்ளீஸ் சார். ஏய், ஓவரா பேசுற. சொன்னதை மட்டும் செய். முதல்ல பணத்தை கொடு, அப்போதான் சரக்கு கிடைக்கும். உனக்கு பணம்லாம் கிடைச்சிரும். ப்ளீஸ், கொஞ்சோண்டு கொடு ப்ளீஸ். ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? பணம் கைக்கு வராம உன்னை பாக்கெட்டை தொட கூட விட மாட்டேன். பணம் எங்க இருக்கு சீக்கிரம் சொல்லு. பணம் வரலன்னா உனக்கு இந்த பாக்கெட்டும் கிடையாது, அவனை நீயும் இங்க செத்துருவ. இல்ல, இதோ இந்த பக்கம். அங்கயா இருக்கு? அது அங்க. வா வா சீக்கிரம் வா. டேய், எங்களை ஒன்றும் முட்டாளாக்கலையே. நேரா இப்படி போங்க. நேரா வா. கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்களேன். எங்க போகணும்? ஒரு நிமிஷம். எங்கடா இருக்கு? இருங்க, ஞாபகப்படுத்துறேன். இதோ இங்கதான் போகணும், நேரா. சரி வா. அப்படிதான், நேரா. கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் கொடுங்க, இல்லைன்னா நான் செத்து போயிடுவேங்க. இன்னும் எவ்வளவு தூரம்? சீக்கிரம் சொல்லு. அது உங்க மார்க்கிங் இருக்கு. எங்களை பார்க்க பைத்திய மாதிரி தெரியுதா உனக்கு? இல்ல இல்ல,
இங்க பல்ல இருக்கு. வா. இங்கதான் இந்த பணத்தை வச்சேன். ப்ளீஸ் எனக்கு இப்பயாச்சும் கொஞ்சம் வாயை மூடுறா. முதல்ல பேக் எடு. நான் இவ்வளவு தூரம் உங்களை கூட்டிட்டு வந்தல, எனக்கு கொஞ்சோண்டு அதை கொடுங்க. விளையாடிட்டு இருக்கியா? முதல்ல பணத்தை எடு, அப்பதான் சரக்கு வரும். சீக்கிரம். சரி சரி சீக்கிரம் எடு. சீக்கிரம்னு சொன்னல. சீக்கிரம் எடுறா. கொஞ்சம் பேக் எடு. உனக்கு சொன்னா புரியாது. இங்க பாரு. ஏய், நீ எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறியோ அவ்வளோ சரக்கு மண்ணுக்குள்ள விழும். சீக்கிரம் எடு. நேரம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் எடுத்து தொலை. நம்மள தவிர்த்து இந்த காட்டுக்குள்ள வேற யாரும் வந்திருக்காங்க. சொன்னது புரியல. சீக்கிரம் பண்ணு. மொத்த காட்டி ஃபுல்லா சுத்தி பாருங்க. அங்க பாரு. ஏய் ரோனக், எழுந்துரு. ஏய் ரோனக். ஏய் ரோனக் அண்ணா, என்னாச்சு உனக்கு? நிதானத்துக்கு வா ரோனக். இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு? ரோனக் அண்ணா. ஏய், ஏன்டா பண்றதெல்லாம்? ஏய், அவனை விட்டுருங்க, இல்லைன்னா அவங்க 2 பேரையும் ஷூட் பண்ணிடுவேன். அவங்க உடம்புல ஒரு சின்ன கீறல் விழுந்தாலும் இங்க ஓடு செத்தம். சரி, அவனை கொன்னுடு. என்கிட்ட இன்னும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. முகமுடி கழட்டா. ஓ, வாண்டட் ட்ரக் மாஃபியா ரஜினியுடைய பையன் பிலாவர். ஏன் இதெல்லாம் பண்ண? சொல்லிடுறேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தது. வீரேந்தர் அங்கிள் அவரோட வீட்டை விற்க போறாருன்னு தெரிஞ்சது. அப்போ நான் அதை திருடுறதுக்கு ஒரு பிளான் போட்டேன். அதனாலதான் சார் நான் ரீனாவை வீட்டில் ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். அவளோட தம்பின்னு சொன்னேன். அப்புறம் என் ஆளுங்களை வச்சு வீரேந்தரை ஃபாலோ பண்ண சொன்னேன். அவங்க தான் எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. வீரேந்தர் பணத்தோட போறான்ற விஷயம் உனக்கு தெரிஞ்சது? ஆமா சார். ப்ராப்பர்ட்டியை யாரு வாங்கினாங்களோ அவங்க தம்பி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவன் தான் எனக்கு இந்த நியூஸ் எல்லாம் கொடுத்தான். உனக்கு முன்னாடி ரோனக் அங்க சேர்ந்துட்டான். வீரேந்தர் கையில இருந்து பேக புடுங்கிட்டு அவன் ஓடி போயிட்டான். அது சார், நான் அங்க போன அங்க பார்த்தது என்னன்னா, அது வீரேந்தர் கீழே விழுந்து கிடந்தாரு. அதோட அவருக்கு மயக்கம் தெளிஞ்சுக்கிட்டு இருந்தது.
நான் நல்லா இருக்கேன், எனக்கு எதுவும் இல்ல, நான் உயிரோட இருக்கேன். நான் தப்பிச்சிட்டியா? ஆனா இப்ப தப்பிக்க மாட்டேன். அவருக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் எனக்கு வேற வழி தெரியல சார். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் நான் அவரை கொலை பண்ணிட்டேன். நான் ஒன்றும் வேற ஒன்றும் பண்ணல சார். எனக்கு வேற வழி தெரியல, தான் கொண்டுட்டேன். வீரேந்தர் பக்கத்துல இருக்கும்போது நீ ரோனக்கோட கன் எடுத்து சுட்டுட்ட. அதுக்கப்புறம் அந்த கன்னை தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருக்க. அப்பதானே வீரேந்தரோட கொலை குற்றம் ரோனக் மேல விழும். ஆமா சார். ஆனா அதுக்கப்புறம் தான் நானும் யோசிச்சேன். ரோனக்க பிடிச்சு அவனை மிரட்டி பார்த்தேன், பணத்தை புடுங்கிடலான்னு பார்த்தேன். ஆனா விஷயம் இவ்வளவு தூரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல சார். பணத்துக்காக தான் இதெல்லாம் செஞ்சியா? ஆனா என்ன பண்றது, உன் தலையெழுத்து சரியில்லை, அதை எங்க கிட்ட மாட்டிக்கிட்ட. இல்ல சார், என்னோட தலையெழுத்துலாம் நல்லா தான் இருக்கு. என் தலையெழுத்துலாம் அவ்வளவு மோசமா இல்ல. என் அம்மா உங்ககிட்ட மாட்டிக்காத வரைக்கும் என்ன உங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார். அதான் உன்னை பிடிச்சிட்டோம்ல, உங்க அம்மாவை மாட்டிப்பாங்க. அம்மா ஞாபகம் ரொம்ப வருதோ? சீக்கிரமே அம்மாவும் பிள்ளையும் ஜெயில சந்திச்சுக்க போறீங்க.